ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சசிஸ் கிரீன்லேண்ட். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்டனில் சில வேலைகள்லாம் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எப்போதுமே பார்த்திங்க அப்படின்னா, நம்ம கார்டன் ஒர்க்கில் ரொம்பவே தீவிரமாக இறங்கி செய்வோம். ஸோ நிறைய காய்கறிகள் நமக்கு போக நிறைய வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் கொடுத்துடுவோம். அது மாதிரி நிறைய அறுவடை பண்ணி நிறைய வீடியோஸ்லாம் நீங்கள் லாஸ்ட் இயர்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த வருஷம் என்ன அப்படி பார்த்திங்கன்னா, நம்ம எந்த ஒரு காய்கறியுமே நடவு பண்ணல. ஸோ எல்லாமே காயெல்லாம் கடையில் தான் வாங்கிட்டு இருக்கோம். அது என்ன ரீசன் அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும். நம்மளுமே வந்து கார்டனில் அதிகமாக இருக்கிறதில்ல, வயலில் அதிகமாக இருக்கிறதில்ல. ஸோ நம்ம பசங்களுக்காக கொஞ்சம் வெளில போயிட்டு அப்படி இப்படியே அலைஞ்சிட்ருக்கோம். ஸோ எல்லாமே வந்து இந்த 1 இயர் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ தம்பி 10th பாப்பா +2 அப்படிங்கிறதுனால ஸோ இந்த 1 இயர் அவங்களுக்காக நம்ம செலவு பண்ணணும் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது கூடவே வந்து போயிட்டுருக்கேன். ஸோ அவங்களையும் ஸ்கூல் அனுப்புறது, வந்து ஹோம்ஒர்க் செய்ய வைக்கிறது இப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கவனிச்சிட்டு இருக்கிறதுனால பெருசாக நான் என்னோடய கார்டன் ஒர்க்லேயும் சரி வயல்லையும் சரி அதிகமாக எந்த ஒரு வேலையும் செய்ய முடியறதில்ல. சரி, நம்ம கொஞ்சமாக இந்த மழைக்காலம் வந்துருச்சு இல்லையா, மழைக்காலம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம விதை வந்து ஊனி விட்டுட்டோன்னா போதும், ஓரளவுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணி காய்கறிகள் நம்ம வீட்டுக்காக கொடுத்துரும். நம்ம அதனால் வந்து இந்த காய்கறி வந்து நடவு பண்ணியே ஆகணும்னு சொல்லி ரொம்ப நாளாக இருந்தது. அதே மாதிரி இந்த விதையுமே வந்து எனக்கு இந்துமதி வந்து கொடுத்துருந்தாங்க, கவர்மெண்ட்டில் கொடுத்த விதை தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே வந்து புது விதைகளாக இருந்துச்சு. எல்லாமே பார்க்குறதுக்கு விதைகளை பாக்கெட்டாகட்டும் பார்க்குறதுக்கு விதைகளாகட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த பாக்கெட்லாம் பார்த்ததுமே எனக்கு வந்து காய்கறி நடவு பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வமும் வந்துருச்சு. ஏற்கனவே இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறைய காய்கறிகள் வச்சுருந்தோம். மிளகாய், தக்காளி, அப்புறம் வந்து கத்திரி அதெல்லாமே இருந்துச்சு. அந்த கத்திரி கன்றுமே வந்து இப்போ 2, 3 இருக்குது, நல்லா வந்து காய்ச்சிக்கிட்டு இருக்குது. அப்படிங்கிறதுனால அந்த செடியுமே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டு மற்ற இடங்களில் உழவு ஓட்டி வச்சு கொடுத்தாங்க. இப்போ இதில் வந்து கீரை விதை, வெண்டை, அப்புறம் கொத்தவரை, அப்புறம் தட்டைப்பயிறு இது 4மே வந்து இதில் ஊனி விட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மரவள்ளிக்கிழங்கு குச்சி வந்து இதிலையே அந்த காய்கறி கூடவே சேர்ந்து ஊடு பயிராக நம்ம வந்து நடவு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதில் கீரை விதைகளை வந்து நம்ம விதைச்சி விட்டுட்டு அப்படியே லைட்டாக மண்ணை தூவி மேலே விட்டாச்சு. விதைகளை மூடணும் இல்லையா, அது மாதிரி. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெண்டி விதை, இந்த 2வது ரோவில் வெண்டி விதை வந்து ஊனிட்டுருக்கேன். 3வது வரிசையில் அப்புறம் கொத்தவரை, அப்புறம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா தட்டைப்பயிறு, லாஸ்ட் ரோவில் தட்டைப்பயிறு லாங் பீன்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து கொடியாக போகுமான்ட்டு தெரியல. தட்டைப்பயிறு அப்படின்னாலே அது வந்து ஒரு செடி தான், கொடியாக போகாது. இருந்தாலும் இந்த பீன்ஸ் அந்த பாக்கெட்டில் போட்டிருந்த படத்தை பார்த்திங்கன்னா பெருசாக இருந்துச்சு. அதனால் இது எப்படி அப்படின்ட்டு தெரியல. ஆனால் நான் தட்டைப்பயிறு எப்படி நம்ம வந்து ஊனி விடுவோமோ அந்த அளவுக்கு தான் நான் வந்து கேப் விட்டு இந்த லாஸ்ட் ரோவில் தட்டைப்பயிறு ஊனி விட்டாச்சு. இந்த 4 ரோலையுமே வந்து 1 கீரை, 1 வெண்டை, 1 கொத்தவரை, 1 தட்டைப்பயிறு 4மே வந்து ஊனி முடிச்சிட்டோம். அடுத்ததாக நம்ம பக்கத்துலேயே வந்து குங்கும ரோஸ் மரவள்ளிக்கிழங்கு குச்சி ஊனியிருந்தோம் இல்லையா, அதில் 1-2 குச்சிகளை நம்ம அறுவடை பண்ணிவிட்டு கிழங்கை எடுத்துக்கிட்டு அந்த குச்சியை வந்து அதில் அந்த ரோவில் வந்து காய்கறி ஊனியிருக்க ரோவிலே நம்ம ஊனி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 குச்சியை அறுவடை பண்ணுறதுக்காக தான் வந்திருந்தேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, பிடுங்கவே முடியல. மழை பெஞ்ச ஈரம் இருந்தது அப்படின்றதுனால தான் பிடுங்கி பார்க்கலான்னு பிடுங்கி பார்த்தேன். சுத்தமாக கிழங்கே வைக்கல. இந்த குச்சியில் ஒரு மெலிசாக 2 கிழங்கு போயிருந்துச்சு, அவ்வளோதான் இருந்தது. ஆனால் அந்த குச்சி பார்த்திங்கன்னா நல்ல தடியாகவே இருந்தது. அந்த குச்சி இருக்க அளவுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கிலோ கிழங்கு இதில் வச்சுருக்கணும். என்னன்னே தெரியல, கிழங்கே வைக்கல. நிறைய புல்லும் மண்டி போச்சு, பெருசாக நம்ம பராமரிக்கவும் இல்லை. இதில் வந்து ட்ரிப் இரிகேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால அப்பப்போ தண்ணி மட்டும் திறந்து விட்டுறது. அடுத்ததாக சரி கிழங்கே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றமாக போயிடுச்சு. சரி இன்னொரு குச்சியை பிடுங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பெரிய குச்சிங்க இது. அதை பிடுங்குறேன், பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு 1 கிலோ 1.5 கிலோ அளவுக்கு தான் கிழங்கே இருந்துச்சு. 4 ஆகலை, நமக்கு 7 to 8 மாதம் அந்த அளவுக்கு தான் இருக்கும். இது வந்து 10-11 மாதம் வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி நம்ம அறுவடை பண்ண வேண்டிய இப்போ பயிர் இது. நம்ம இப்போ குச்சி தேவைப்படுது அப்படின்றதுனால நான் வந்து பிடுங்கினேன். இதில் இந்த கிழங்கு ஓரளவுக்கு போதும், நமக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுக்குறதுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 குச்சியுமே நம்ம கட் பண்ணி நடவு பண்ணுறதுக்குமே விதை குச்சியும் போதும். அதனால் 2ஓட நான் நிறுத்திக்கிட்டேன். இந்த கிழங்கு எல்லாமே வந்து அறுவடை பண்ண கிழங்கு எல்லாமே எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு. ஒரு 2-3 நாள் பக்கம் வரைக்கும் நம்ம காய்கறி ஊனியிருந்த இடத்துக்கு தண்ணி விட்டுட்டு இருந்தோம். இடையில மழையும் வந்துருச்சு. அதனால் வந்து பெருசாக இதுக்கு கவனிப்பு எதுவும் இல்லை. தண்ணி வாழ்வை திருப்பி விடுறது, அதுக்கப்புறமா தண்ணி தேவைப்பட்டால் திருப்பி விடுறது, இல்லைனா மழை ஈரமே போதும் அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுட்டேன். ஒரு 4-5 நாள் பக்கம் கழித்து வந்து பார்த்தா விதைகள்லாம் நல்லா முளைச்சி வர ஆரம்பிச்சிருந்துச்சு. கீரையாகட்டும், அப்புறம் வெண்டை, கொத்தவரை, தட்டைப்பயிறு எல்லாமே. இதில் வந்து பெரிய ஹைலைட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட்டைப்பயிறு அந்த ரோ இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு. அழகாக முளைச்சி வந்திருந்தது. இப்போ முளைப்பாரிலாம் போடுவோம் இல்லையா, அதுலேயுமே வந்து தட்டைப்பயிறு போடுவாங்க. ஏன்னா அது நல்லா சூப்பராக நெடுன்னு வளர்ந்து ஒடியாந்துரும், சீக்கிரம் வளர்ந்து வந்துடும் அப்படின்றதுனால அது மாதிரியே
பாருங்கள் நல்ல பெரிய பெரிய இலைகளாக சீக்கிரமாகவே முளைச்சி வந்துருச்சு. 4 நாள் 5 நாள் கேப்லேயே இந்தளவுக்கு நமக்கு வந்து வளர்ந்து வந்துருந்துச்சு. பெருசாக ஒன்றும் விதையெல்லாம் வந்து பழுதும் இல்லை. எல்லா விதைகளுமே ஓரளவுக்கு முளைச்சி வந்துருந்தது. நம்ம வீட்டு ஆடு மாடுகள் தான் அப்பப்போ போயிட்டு எந்த விதை ஒன்றாலுமே சேரடிச்சு வச்சிரும். ஸோ அதே மாதிரி நம்ம கண்ணுக்குட்டியும் சிந்துவோட புள்ள இருக்காலையே அவளும் அங்கங்கே போய் மிதித்து வச்சு ஒரு சில விதைகள் மட்டும் விதிச்சு விட்டுருச்சு, அது வரல. மற்ற எல்லா விதைகளுமே சூப்பராக முளைச்சிருந்தது. சரி அப்படியே வந்து அதை ஒரு தடவை விசிட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வாழைக்கன்று ரொம்ப நாளாக வந்து நம்ம எந்த ஒரு பராமரிப்புமே இல்லாமல் அப்படியே விட்டுட்டோமே, சரி அதை போயிட்டு என்ன ஏதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருந்தேன். வாழையுமே பார்த்திங்க அப்படின்னா காற்றுல சாஞ்சு போய் பிஞ்சு தராவே ஒரு 2-3 கீழே விழுந்துருச்சு. நம்ம இப்போ லாஸ்ட் இயர் வீட்டுக்கு பின்னாடி போட்டிருந்த அந்த காய்கறி தோட்டத்தில் தான் நம்ம வாழைக்கண்ணுமே நடவு பண்ணியிருந்தோம். அந்த வாழைக்கன்று எந்த ஒரு பராமரிப்பு இல்லாமல் அப்படியே இருந்ததுனால அது ஓரளவுக்கு நம்ம குப்பையரு மட்டும்தான் வைக்கிறது, அதுலேயுமே தார் நல்லாவே வந்துருந்துச்சு. ஒரு 2-3 தார் காய்கறி, அப்புறம் இந்த சாப்பிட்ற கிழங்கு, அப்புறம் வாழை, இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஓன் யூஸ்க்காக மட்டும்தான் நம்ம நடவு பண்ணிக்குவோம். இதெல்லாமே வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் அந்த வியாபாரம் பண்ணுற அளவுக்குலாம் நமக்கும் டைம் இல்லை. ஸோ அதை நம்ம மற்ற விவசாயங்களில் மரவள்ளி, கரும்பு, இது மாதிரி சோளம், இது மாதிரி விவசாயங்களில் நம்ம அதிகமாக வேலை பார்த்துட்டே இருக்கிறதுனால நமக்கு அதுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் விற்கிறதுக்கும் கூட டைம் கிடையாது. அதுக்காகவே நம்ம வீட்டுக்கு என்ன தேவையோ அது மட்டும் செஞ்சுக்கிறது. கொஞ்சமாக நமக்கு போக கொஞ்சம் யாராவது ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்தாக்கா அவங்களுக்கு கொடுக்குறது. கீரையுமே பார்த்திங்க அப்படின்னா தெரியும், நல்லா ஒரு 2 இலை பயிராக சூப்பராக வந்திருக்கு. அடுத்ததாக வாழைக்கொல்லைக்கு பாருங்கள், வாழைக்கொலை வந்து இந்த அளவுக்கு தான் இருந்தது. நிறைய வந்து காஞ்ச சருவுகள் இருந்தது, அதெல்லாம் கட் பண்ணி விடலை. அப்புறம் அதிகமாக வந்து உரம் கொடுக்காம கட்டைகள் எல்லாமே ரொம்ப ஒல்லியாக இருந்துச்சு. தார் எல்லாமே குட்டி குட்டி தாராக போட்டிருந்தது. இது மாதிரி விஷயங்கள் நிறைய இருந்துச்சு. இந்த உள்ளே போய் கவனிக்கிறதுக்கு நமக்கு டைமே இல்லை. இப்போது நம்ம லீவில் இருக்கோம் அப்படின்றத குவார்ட்டர்லி லீவில் தான் இந்த வேலை எல்லாமே நடந்துச்சு. சரி ஒரு 4 நாள் பக்கம் லீவில் இருக்கும் அப்படிங்கிறதுனால டெய்லி ஒரு வேலையாக நானுமே முடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ அதை தான் வந்து இவ்வளோ நாள் கழிச்சு நான் இப்போ எடிட் பண்ணி போட வேண்டியதாக போயிடுச்சு. எடிட் பண்ணி போடுறது கூட நமக்கும் டைம்னு சொல்லி ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டே இருக்கோம். நம்ம அமைதியாக இருந்த லைஃப் அது. ஸோ அப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டெய்லி ஏதாவது ஒரு வேலை வயலில் செஞ்சுட்டே இருப்போம். நீங்களும் வந்து வீடியோஸில் பார்த்துட்டே இருப்பீங்க. ஸோ அது மாதிரியே இப்போயுமே செய்யணும் அப்படின்ட்டு ஆசை இருந்தாலும் நமக்கு இங்கே பசங்களை வந்து இந்த வீட்டில் ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுட்டு திரும்ப சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு அறக்க பறக்க வயலுக்கு ஓடி அங்கே போய் ஆடு மாடுகளை பார்த்துட்டு அவங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டு ஈவினிங் பால் கறந்துட்டு திரும்ப பால் எடுத்துகிட்டு அங்கேருந்து இங்கே ஓடியாரணும். இது மாதிரியே போயிட்டு இருக்கிறதுனால பெருசாக நமக்கு இந்த கார்டன் ஒர்க்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முடியாமல் போயிடுச்சு. இந்த வாழை சருகுகள் எல்லாத்தையுமே நான் வந்து 1 by 1 நல்லா சுத்தமாக அறுத்து விட்டுட்டேன். ஒரு பக்கமாக இருந்து அறுத்து விட்டுட்டு நம்ம மழை பெஞ்சிட்ருக்கு இல்லையா, இந்த டைமில் வாழைக்கட்டையை சுற்றிலும் நம்ம பள்ளம் பறித்து நம்ம குப்பை போட்டு மூடி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம இந்த வாழை சருகுகளை ஃபஸ்ட்டு கட் பண்ணி விட்டுட்டோம்னா தான் இது வந்து வாழை கொல்லை மாதிரியே தெரியும். அந்தளவுக்கு நிறைய சருகுகள் இருந்துச்சு. அதனால் அப்படியே வந்து நானுமே கட் பண்ணி விட ஆரம்பிச்சிட்டேன். இதில் வந்து நிறைய நாட்டு ரக வாழை தான் இதில் இருக்குது. அதாவது நம்ம சாப்பிட்ற வாழைக்கட்டைகளே வந்து நாட்டு ரகம், நல்ல பெருசாக நீளமாக காய்க்கும் இல்லையா, அந்த ரகம் ஹைப்ரிட் வெரைட்டி அது கிடையாது. இது வந்து குட்டி குட்டியாக இருக்கும். அதுவுமே நம்ம தார் வந்துருச்சு வெளியில் அப்படின்னா காயே அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமே நம்ம பறிக்க ஆரம்பிச்சிடுறது. அப்போலேருந்து பறித்தா தான் தார் முடிய வரையும் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுனால நல்லா முத்தி போனதுக்கப்புறம் பறிக்க ஆரம்பித்தோன்னா நிறைய முத்திரும் பழுத்துரும், நம்ம எல்லாத்தையுமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்பப்போ இடையில மற்ற காய்களையும் சமைச்சிக்கிட்டு இதையும் இடையில அப்பப்போ 4 காய் 5 காய் பறிச்சுட்டு போய் நான் சமைச்சிருவேன். பிஞ்சு காயிலே சமைச்சோம் அப்படின்னா நல்ல டேஸ்ட்டும் சத்தும் கூட அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலேயே நான் பிஞ்சிலேருந்தே பறிக்க ஆரம்பிச்சிருவேன். அப்படியே வந்து வாழைக்காயை பறிக்கிறதுக்கும் மற்றபடி இந்த சனிக்கிழமை விரத்துக்கு இலை இருக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த பக்கம் போகிறதே. அதுக்கப்புறம் போகிறதுக்கே நேரம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி என்னவோ தோணுச்சு, சரி இன்றைக்கி வாழையை சரி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு சேலஞ்சிங்காக எடுத்துக்கிட்டு தான் அந்த வேலையவே செஞ்சோம். இந்த சருகுகள் நிறைய இருந்துச்சு, அவ்வளோ சருகுகள். அந்த வாழையிலேருந்து அடியில் வரக்கூடிய அடுத்தடுத்த கட்டைகள் இருக்குது பார்த்திங்களா, அதையுமே வந்து நான் கொஞ்சமாக அடியில் விட்டுட்டு நான் அறுத்து போட்டுட்டேன். ஏன்னா அப்படி அறுத்து போட்டோம் அப்படின்னா நல்லா தண்டு பெருசாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த பெரிய மரமே இன்னும் தார் போடலை, அதுக்காட்டியுமே கீங்கட்டைகள் விட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். ஒரு சிலதை வந்து பிக்காஸ் வச்சு நம்ம ஃபுல்லாகவே வேரோடவே பறித்து எடுத்தாச்சு. தார் எதெல்லாம் போட்டிருக்கோம் அங்கே மட்டும் நம்ம கட்டையை வச்சுருக்கோம். ஸோ அதுவுமே நல்லா வந்து 1-2 இருக்கிற இடங்களில் நிறைய உரம் கொடுக்கணும். இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம குப்பை எருவு போடுறது நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ இந்த சருகா இருக்கிற வேலை எல்லாமே முடிஞ்சுது. இப்போ கொல்லையை இது முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களே பாருங்கள். இது நம்ம வீட்டு வாழைக்கொல்லையான்னு எனக்கே சந்தேகம் வந்துச்சு. ஆனாலும் வேலை ஜாஸ்தி, இடுப்பு வலி பெண்ட் எடுத்துருச்சு. அவ்வளோ வேலைகள்லையும் இதை சுத்தம் பண்ணிவிட்டு பார்க்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. இது வரைக்கும் நம்ம இந்த வாழை தோட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தோட்டம்னு சொல்ல முடியாது, ஒரு 10 கன்று தான் நம்ம வச்சுருந்தோம். அதுலேயே பார்த்திங்கன்னா நிறைய வந்து சமைக்கிற வாழைக்கட்டைகள் தான் இருந்துச்சு. அதுலேயே வந்து இப்போ ஒரு நம்ம 3 தார்கிட்ட நம்ம அப்பப்போ பிச்சு நம்ம வீட்டுக்காக காலி பண்ணிட்டோம். அதாவது ரொம்ப பெருசாலாம் வராது, நார்மலாக தான் இருக்கும். இந்த தார் பார்த்திங்க அப்படின்னா கொல்லிமலையிலேருந்து வாங்கிட்டு வந்த வாழைக்கட்டைகள் 2, அதில் 1 மட்டும் இப்போ தார்
தார் போட்டிருக்கு. இதுதான் சாப்பிட்ற பழம். ஆனால் அது என்ன பேர்லாம் எனக்கு சரியாக தெரியல. நான் உங்கள்கிட்ட கேட்டுட்டு நெக்ஸ்ட் டைம் நான் சொல்கிறேன். இது தார் போட்டிருக்கு. இதுதான் வந்து பார்க்குறதுக்கு ஒரு வாழைத்தார் மாதிரி இருக்குது. அதாவது நல்ல ஒரு பெரிய சைஸில் இருக்குது. கட்டையுமே நல்ல பெருசாக இருந்துச்சு. இன்னொரு கட்டையும் இருக்குது. அது வந்து சமைக்கிற காயா இல்லை சாப்பிட்ற பழமா அப்படிங்கிறது தெரியல. இது நம்ம ஏரியாவிலேருந்து போட்ட வாழைக்கட்டைகள் தான். இதுவுமே வந்து நாட்டு ரக வாழைக்கட்டை. அதாவது நம்ம சாப்பிட்ற மொந்தக்கட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வாழைக்கட்டை. மேக்ஸிமம் இங்கே இருக்கிறதுல நம்ம நாட்டு ரகமாக தான் அதில் இருக்கும். இது நம்ம வீட்டு சோளக்கொல்லை. சோளம் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு 10-15 நாளில் அறுவடை பண்ணிடலாம். அந்தளவுக்கு கருது எல்லாமே பழுத்து வந்துடுச்சு. ஸோ நம்மளுமே வந்து வேணும்னு சோளக்கருது இந்த தடவை அவிச்சு நிறைய சாப்பிட்டாச்சு. இருக்கிறதுல ஒரு 10-15 சோளக்கருது போல் நம்மளும் வெட்டி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை வந்து வீடியோவில் அறுவடை பண்ணுறதை நம்ம வந்து வீடியோ எடுக்க மறந்தாச்சு. ஸோ அதை நம்ம எப்படி அவிக்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் நான் லாஸ்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த வாழைத்தாறு நம்ம முடிஞ்சிருச்சு. மொந்தங்கட்டை தான் நம்ம சாப்பிட்டு முடிஞ்சது போக அந்த இருந்த கட்டையில் சரி வாழைத்தண்டை வெட்டி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெட்டிகிட்டு இருக்கேன். கருக்கருவா வச்சே அறுத்தாச்சு. நல்லா ஷார்ப்பாக இருந்தது இந்த அருவா. நல்ல பெரிய வெட்டருவா வச்சு தான் வெட்டுவோம் எப்போவுமே. ஆனால் இந்த அருவா நல்ல பெரிய கருக்கருவாவாக இருந்ததா, இதில் வச்சே நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெட்டிகிட்டு இருந்தேன். வாழைத்தண்டு இது வரைக்கும் நான் வெட்டினதில்லை. ஆனால் வெட்டி பார்த்தேன், ஈஸியாக தான் இருக்குது இந்த வேலை எல்லாமே. சரி வீடியோ எடுக்கணும்னா சும்மாவா அப்படிங்கிற மாதிரியே நிறைய வேலைகள் நம்ம கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. இதை வந்து செஞ்சு கொடுங்க, அதை வந்து செஞ்சு கொடுங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கிற டைமுக்கு அது கதைக்கு ஆகாது. அதனாலேயே பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த தடவை வாழைத்தண்டு நானே சூப்பராக வெட்டி எடுத்துட்டேன். வாழைத்தண்டு அப்படின்னாலே கிராமப்புறங்களில் ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குது. அதில் வந்து ரசம் வாழைத்தண்டு அப்படின்னா தான் வந்து எல்லாருமே விரும்புவோம். அது மாதிரி இன்றைக்கி ரசம் வச்சுட்டு வாழைத்தண்டு வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இந்த வாழைக்கட்டை வந்து நல்லாவே இந்த காய் முத்திருச்சு. இந்த ஒரு லாஸ்ட் ஒரு சீப் தான் நம்ம அப்படியே பறித்து அப்பப்போ சமைச்சு சாப்பிட்டாச்சு. மிச்சம் இருந்தது ஒரு சீப் இருந்தது, அதையுமே வெட்டி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிட்டேன். இப்போது இதில் வாழைத்தண்டும் வாழைக்காயும் நம்ம அறுவடை பண்ணியாச்சு. ஓரளவுக்கு நம்ம இந்த வாழையை நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம காய் வெட்டணும் இல்லையா, அந்த வாழைத்தார் மட்டும் அப்படியே இருக்குது. அதை நெக்ஸ்ட் டைம் வாழைத்தண்டு வெட்டிட்டு அப்படியே வெட்டி கீழே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் நான் சருகா இருக்காமல் அப்படியே விட்டுட்டேன். இது நம்மளோட இன்றைய கார்டனிங் க்ளீனிங் ஒர்க்கு ஓரளவுக்கு முடிஞ்சுது. ஸோ பயங்கர கைவலி. ஆனால் இதெல்லாம் தொடர்ந்து நிறைய வாழைகள்லாம் வச்சுருக்கவங்க எப்படி செய்கிறாங்க அப்படின்ட்டு தெரியல. பெரிய அளவில் வாழையெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா வாழைக்கொல்லையிலே தூங்கணும், வாழைக்கொல்லையிலே சமைக்கணும், சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வாழையில் அவ்வளோ வேலை இருக்குமா, அன்றாடம் வேலை இருக்குமா. அது கவனிச்சிட்டே இருந்தால் மட்டும்தான் வாழையில் நல்ல லாபம்னு சொல்லுவாங்க. ஆனாலும் அந்தளவுக்கு நம்ம ஃபுல் எஃபோர்ட் போட்டால் மட்டும்தான் நம்ம அந்த லாபத்தை பார்க்க முடியும். அதுவும் இந்த ஆடி மாதம்லாம் வரக்கூடிய காற்றெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் சமாளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ அதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து வாழை பயிரிடணும். சோளம் அப்படின்னா ஃபேமிலிக்கே ரொம்ப இஷ்டம். ஸோ அதனால தான் வந்து காஞ்சி போன கொள்ளையிலையுமே அங்கங்கே தேடி பிடிச்சி 1-2 ஆனால் முத்திடுச்சு தான். இருந்தாலுமே கொஞ்சம் பச்சையாக இருந்த மாடல் பச்சையாக இருந்ததாக பார்த்து ஒரு 10 கருது போல் பறித்து எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இது வந்து நிறைய வந்து குருவி, அணில் இது எல்லாமே சாப்பிடுது. பச்சைக்கிளி இதெல்லாமே வந்து ஓரங்களில் உள்ள சோளத்தில் நிறைய சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. அதெல்லாம் ஒன்றுமே நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. என்ன தான் காவல் இருந்தாலும் அது ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டாச்சு. அதுங்க சாப்பிட்டது போக மிச்சம் இருக்கிறத அறுவடை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுற வேண்டியதான். அது கூட நம்ம போராடணும் அப்படின்னா நிச்சயமாக முடியாது. இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பழுத்து வந்துருச்சு பார்த்தீங்களா, அது எல்லாமே முத்தல் தான். அதனால் கொஞ்சம் பார்த்து பிஞ்சுக்கிறதா பறித்து எடுத்தாச்சு. இது அப்படியே குக்கரில் வச்சு விட்டோன்னா நைட்டு சாப்பாடே கட்டுன்னு தான் நினைக்கிறேன். அப்படியே கேட்டாலுமே மாவு இருக்குது, ஆளுக்கு 2 தோசை ஊற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவினிங் டைமில் தான் இது செஞ்சுட்டு உட்காந்துருக்கேன். இது அப்படியே வந்து உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5-6 விசில் போல் விட்டுட்டோம் அப்படின்னா நல்லாவே கருது வெந்து வந்துடும். இதில் வந்து கரம் மசாலா, மிளகாத்தூள் இது எல்லாமே சில பேர் போடுறாங்க. ஒரு கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி பக்கத்தில் உள்ள அக்காலாம் கூட சொன்னாங்க. காரப்பொடி போட்டால் ஆதுக்குடி சாப்பிடுதோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு நான் காரப்பொடிலாம் போடலங்க. சும்மாவே ப்ளைனாக உப்பு, மஞ்சத்தூள் மட்டும் போட்டு நம்ம வச்சாச்சு. நம்ம தோட்டத்தில் பூக்களுமே இந்த மழை பெய்யும் நிறைய பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஜாதி முல்லை, சந்தன முல்லை ரெண்டுமே பூத்து இருந்தது. ரெண்டையுமே பறிச்சுட்டு வந்துட்டோம். பறிச்சுட்டு வந்து அப்படியே சோளம் வேகிறதுக்குள்ளே நம்ம பூக்களையுமே கட்டி எடுத்துட்டோம். சூப்பராக சோளமும் ரெடி ஆயிடுச்சு. எத்தனை முறை சாப்பிட்டாலும் சலிக்காத ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோளக்கருது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதிகமாக லாங் வீடியோ போட முடியல, எப்பயாவது போகிற லாங் வீடியோஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.